ஹலோ மக்களே, வெல்கம் டு இதுதயாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி பேக்கரி ஸ்டைலில் பன் செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் முக்கியமானது என்னென்னா ஈஸ்ட்டு. இது எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்குகிற கடையிலையுமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஈஸ்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு சர்க்கரை கரைசல் அவசியம். ஒன்றுமில்லை, நம்ம ஒரு மிதமான சூட்டில் சீனியை கலந்து வச்சுக்கிறணும். அதுக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது மிதமான சூடு தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இந்த சீனியை நல்லா கரைச்சி விட்டுக்கிறணும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தால் ஈஸ்ட் செத்து போயிடும். இதான் அந்த ஈஸ்ட்டு, இப்படி தான் கிடைக்கும். இப்போது அந்த ஈஸ்ட்டை இதில் கலந்துக்கிறணும். ஏன் சர்க்கரை தண்ணியில் சேர்க்குறோன்னா அந்த ஈஸ்ட்டு வளர்கிறதுக்கு சர்க்கரை ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம சர்க்கரை தண்ணியில் சேர்க்குறோம். இது நல்லா வளரட்டும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடலாம். இப்போது நம்ம பன்னுக்கு தேவையான மாவை எடுத்துக்கலாம். நான் அதில் ஒரு 2 டம்ளர் மாவும் கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் சீனியும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இதுக்கு தேவைப்படும். பாருங்கள், ஈஸ்ட்டு எப்படி நல்லா பொங்கியிருக்கு. இதான் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு. இப்போ நம்ம இந்த மாவு கூட இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் பட்டரையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மாவை நல்லா பசைஞ்சுக்கிறணும். பன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மாவை நல்லா பசைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பன் நல்லா சாஃப்டாகும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மாவை நல்லா பசைஞ்சு விட்டுருங்க. அதே மாதிரி மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். நான் இன்னும் நல்லா மாவை பசைஞ்சு விட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மாவு நல்லா பசைஞ்சு விடணும். பசைஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து மாவை பார்த்திங்கன்னா மாவு அப்படியே 2 மடங்காக பெருகி இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம சேர்த்த ஈஸ்ட்டு தான். மாவு பார்த்திங்களா எப்படி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குன்னு? இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். இப்போ நம்ம பன்னுக்கு தேவையான அளவுக்கு மாவை பிரித்து வச்சிடலாம். நம்ம இதில் இப்போ 4 பன் ரெடி பண்ணுறதுக்கு 4 பீஸாக நான் இப்போ இந்த மாவை வெட்ட போகிறேன். இப்போ நான் எப்படி மாவு உருட்டுறனோ அதே மாதிரி உருட்டி வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா பன்னு மாதிரி உருண்டு நமக்கு வரும். இந்த மாதிரி 4 உருண்டையும் நல்லா திரட்டி மாவை வச்சிடணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுருங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். கொஞ்சம் மூடுற துணியை நனைச்சிட்டு மூடுங்க.
அதுக்கப்புறம் இந்த மாவு மேலே தேய்க்கிறதுக்காக ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஒன்றுமில்லை, முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டை கூட நம்ம தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பன்னு பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்த்திங்களா. அதுக்கு காரணம் நம்ம மேலே இந்த தேய்க்கிற கோட்டிங் தான். இப்போ தண்ணியையும் முட்டையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்திங்களா மாவு எவ்வளோ அழகாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வெறும் பன்னு மட்டும் செய்ய போகிறதில்ல, இதுக்குள்ளே நம்ம சாக்லேட் வச்சு சாக்லேட் பன்னும் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ அதுக்காக நான் சாக்லேட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ மாவு வைக்கிறதுக்காக நம்ம ஒரு தட்டில் பட்டர் தடவி வச்சுக்கலாம். இந்த தட்டில் தான் பன்னை வச்சு நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ இந்த மாவுக்குள்ளே நம்ம சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ணி ஃபஸ்ட் நம்ம எப்படி உருட்டினோமோ அதே மாதிரி உருட்டி தனியாக வச்சுக்கலாம். உருட்டும் போது பார்த்து இதே மாதிரி ஷேப்பாக நல்லா உருட்டி வைங்க. இப்போ இதை கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம், மாவு நல்லா ஊதி வரட்டும். பார்த்திங்களா இப்போ 4மே சேம் சைஸில் இருக்குது. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கரைசலை தேய்ச்சிக்கலாம். இந்த முட்டையும் தண்ணியும் கலந்த கரைசலை இது மேலே நம்ம தடவி விட்டுடலாம் மேலே. இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறதுக்காக குக்கரை நான் ஃபஸ்ட்டே ஹீட் பண்ணி வைக்கிறேன். இதில் நம்ம விசிலையும் நம்ம இந்த கேஸ்கட்டையும் கலத்திடணும். ஒரு 15 நிமிஷம் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது மேலே நான் வெள்ளை எள்ளை தூவி வச்சுருக்கேன். இப்போ அழகாக உள்ளே செட் பண்ணியாச்சு. இது சிம்மில் வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பார்த்திங்களா எப்படி அழகான பன் ரெடி ஆயிட்டுன்னு. இது நம்ம வீட்டிலே தயார் பண்ணனால ஃப்ரெஷ்ஷாக நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பட்டரை மேலே தடவிக்கலாம். பார்த்திங்களா பன்னு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாக்லேட்டை ஸ்டஃப் பண்ண பன் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அழகாக சாக்லேட் மெல்ட் ஆகி உள்ளதுக்கு இதுக்கு தனியாக நம்ம ஜாமோ பட்டரும் வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள ஒரு குட்டீஸ் இதை டேஸ்ட் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கலாம். பாய் மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.